கலைஞர் அவர்கள் அண்ணா நூற்றாண்டை முன்னிட்டு சென்னையில் கோட்டுப்படத்தில் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை திறந்து வைத்தார். கலைஞர் வழியில் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை திறந்து வைத்தார். அது மட்டுமல்ல, திருச்சியில் காமராசர் அறிவுலகம், கோவையில் பெரியார் நூலகம், திருநெல்வேலியில் காயிதே மில்லத் அறிவுலகம், சேலத்தில் பாரதிதாசன் அறிவுலகம், கடலூரில் அஞ்சலை அம்மாள் அறிவுலகம்னு நம்முடைய அரசு பல்வேறு அறிவுலகங்களை நூலகங்களை திறந்து வைக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணியின் சார்பாக கழகத் தலைவர் முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு கொடுத்த பணி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்றங்களையும் ஒரு நூலகத்தை நீங்கள் அமைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இன்னைக்கு கிட்டத்தட்ட 120 நூலகங்களை திமுக இளைஞரணி தனியாக நடத்தி வருகின்றது. அது மட்டும் இல்லை, என்னுடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் ஒரு நடமாடும் நூலகத்தையும் அமைத்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட மெம்பர்ஸ் இன்னைக்கு அந்த நூலகத்தில் பதிவு செஞ்சு அதை பயன்படுத்திக்கிட்டு வராங்க.